குட் ஈவினிங் மக்களே. பெனவலன்ட் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் ஆச்சார். நம்ம இன்னைக்கு ரீசனிங்லேருந்து பிளட் ரிலேஷன் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பிளட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் டாபிக்ன்றதுனால மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ரிலேஷன்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிங்கனாலும் ஓகே. இதில் இந்த கடைசி 2 லைன் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணக்கூடிய லைன், மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய லைன், நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் இதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த பிளட் ரிலேஷன் வந்து ஃபேமிலி ட்ரீ யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபேமிலி ட்ரீ வந்து இந்த நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிச்சதை நீங்கள் ஃபேமிலி ட்ரீயை ட்ரா பண்ணணும். Question பாருங்க. In a family of 3 generations, either both or none of the parents are alive. First line வந்து S is the brother of B ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ B உடைய brother தான் வந்து S. Who is the son of Q? இந்த whoங்கிறது செகண்ட் பர்சன் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும் இந்த லைன் படி. அப்போ இந்த செகண்ட் பர்சன் யாரு? B. Bங்கிறது யாருடைய சன்? Q உடைய சன். அப்போ Q இவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல போடணும். Q உடைய ஜெண்டர் இன்னும் நமக்கு தெரியாது. அடுத்த லைன் T is the grandson of U who has only 2 children அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது, நான் TUவே நான் போடல. இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது M is the aunt of V who is the niece of S அப்படின்னு சொல்றாங்க. அப்போ V இந்த whoங்கிறது யாரு? V ரெப்ரசென்ட் பண்ணும். S உடைய niece தான் V அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்போ சிப்ளிங்ஸ் உடைய டாட்டர் தான் யாரு? niece அப்படின்னு சொல்லுவோம். அப்போ S கூட பிறந்தவங்க தான் B, B உடைய டாட்டர் தான் இப்போ யாரு? V. N is the aunt of V அப்படின்னு சொல்றாங்க. அப்போ V உடைய அங்கிள் S, இவங்களுடைய வைஃப் தான் N இருப்பாங்க. இப்போ N யாரு? V உடைய aunt. அடுத்தது both T and V are cousins. கசின்ஸ் அப்படின்னா ஒரே ஜெனரேஷன் தான், ஆனால் நான் வந்து இங்கே போட்டேன்னா கூட பிறந்தவங்க மாதிரி ஆயிடும். V பக்கத்திலே போட்டுருந்தேன். இப்போ S உடைய குழந்தை தான் T. T என்ன ஜெண்டர் எனக்கு இன்னும் தெரியாது. அதுக்கு நான் வந்து ஒரு லைன் விட்டு வச்சிருந்தேன் இல்லையா? T is the grandson of U அப்படின்னு சொல்லிட்டு. கிராண்ட்சன்னா நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். யாருடைய கிராண்ட்சன்? U உடைய கிராண்ட்சன். அப்போ U தேர்ட் ஜெனரேஷன்ல போயிடணும். லாஸ்ட் லைன் U is the mother-in-law of W. அப்போ U யார்? இப்போ மதர்-இன்-லா. ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. யாருடைய மதர்-இன்-லா? W உடைய மதர்-இன்-லா. அப்போ Bக்கு மட்டும் தான் பேர் இல்லை, B உடைய வைஃப் தான் W இருப்பாங்க. இப்போ Q என்னவா இருப்பாங்க? U உடைய ஹஸ்பண்டா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின்ஸ் படி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதில் 2வது கொஸ்டின் மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். மீதி இருக்கிற 2 கொஸ்டின்ஸ் இந்த ஃபேமிலி ட்ரீ பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் N வித் ரெஸ்பெக்ட் டு B? 2க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள பாருங்க. அப்போ இங்க கேட்கறது என்னது? Bக்கு N என்ன வேணும்னு கேட்குறாங்க. Bக்கு கூட பிறந்தவங்க S. அதாவது இப்போ எனக்கு அண்ணனோ இல்லை தம்பியோ இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் எனக்கு என்ன வேணும்? அண்ணி நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டர் இன் லா. ஸோ மீதி இருக்கிற 2 கொஸ்டின்ஸ் இந்த ஃபேமிலி ட்ரீ பேஸ் பண்ணி நீங்களே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபேமிலி ட்ரீ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது உங்களுக்கு புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் திரும்ப பாருங்க, கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.